வெல், இந்த ரமலான் மாதத்துல நம்ம உடல் எடை குறையுங்கிற தவறான புரிதல்களும் குழப்பங்களும் இருந்துகிட்டு இருக்கு. மாறாக உங்களுடைய எடை கூடும். வெல், இந்த ரமலான் மாதத்துல என்ன நடக்குங்கிறத பத்தி சொல்றதுக்காக நான் வரல. இப்ப நான் பேலன்ஸ்டு டயட்டை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத பத்தி சொல்ல வந்திருக்கேன். பேலன்ஸ் டயட்ல என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ், இறைச்சி இல்ல இறைச்சி வடிவில புரோட்டீன்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். உங்க பிளேட்ல 1/4 பங்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னா, இன்னொரு 1/4 பங்கு இறைச்சி இல்லனா இறைச்சி சார்ந்த பொருள்னா, அடுத்து மீதி அரை பிளேட்டுக்கு காய்கறிகள் இருக்கணும். அடுத்து இந்த ரமலான் மாதத்துல உடம்பின் நீர்ச்சத்து பத்தி நாம ரொம்ப கவனமா இருக்கணும். போதுமான நீர்ச்சத்து எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. சாயந்தரம் நோன்பு திறந்த பிறகு 2-3 மணி நேரத்துக்குள்ள, காலை சுகர் நேரத்துலனா சேர்ந்த மாதிரி குறைஞ்சது 8 கிளாஸ் தண்ணீர் குடிங்க. 2-3 பேரிச்சம்பழ சாப்பிட்டு உங்க நோன்பு திறங்க. நிறைய தண்ணீர் குடிங்க, இல்ல கஞ்சி குடிங்க. அடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க. அது உங்க தொழுகை முடிஞ்ச பிறகு கூட இருக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், பலவிதமான உணவுகள் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா நோன்பு திறந்த உடனேயே ஸ்வீட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஸ்வீட்ஸ் உங்க பிளட் சுகர் லெவல்ல ஏற்ற இறக்கத்தை உண்டாக்கும். உங்க உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிற மாதிரி பாருங்க. குறைஞ்சது 30-45 நிமிஷம் நடங்க. அதுவும் உங்க இஃப்தார் மீல், அதாவது நோன்பு திறந்து சாப்பிட்ட பிறகு 2-3 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் நொறுக்கு தீனிகளை விட்டு தள்ளியே இருங்க. ஆரோக்கியமா இருங்க. வெல், உங்களுக்கு ரமலான் மாத வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எனக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும்.